வேற வழியே தெரியல முருகா. அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. ஏ சம்முவா, இது எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இத தண்ணியில போட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி, எல்லாம் சரியா போயிரும். அது எப்படி? பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாதுல்ல. அது பகல்ல, இப்ப ராத்திரி ஆயிருச்சு. அதெல்லாம் குடிக்கலாம், விரதம் ஒண்ணும் முடியாது. அப்படி பார்த்தாலும் மருந்து சாப்பிடக்கூடாதுல்ல. இலே கேடு கெட்ட பையல, இது திருநீர் பிரசாதம்ல, எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இதை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். பேசுறான் இல்ல சம்முவா, இந்தாட குடியில. குடியில மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு பாடி வச்சவன் தான் வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீருன்னு பாடி இருக்கான். இது வெறும் காய்ச்சல்ல, வெந்துயரையே தீர்க்கிற திருநீரு. இதை தீக்காதா? இந்தா குடி, எங்க அப்பா முருகனை வேண்டிட்டு குடி. இந்தா குடி முருகா. மாமா, இவன் உசுரோட விளையாடிட்டு இருக்கீங்க. ஏத்தா, எங்க அப்பா முருக என் மகனை காப்பாத்துவான்டா. இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. நீ வேணா பாரு, என் மகனுக்கு கண்டிப்பா சரியாயிடும். ஏத்தா, இந்த வேசிய போத்தி விடு, அவனை கொஞ்சம் படுக்க வை. குடுன சம்முவா, நீ படுல. படுயா, அப்படியே மெல்லமா படு. நேரம் படு, சரியாயிடும். சௌந்தரம், அந்த சம்முவன் வெறும்பையா இருக்கானே, அவன் செத்தானா இல்லையான்னு ஒரு போனை போட்டு கேட்டியா? அந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும்க்கா. சில நேரம் அவனுக்கு இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கையே, நமக்கெல்லாம் தகவல் சொல்ல மாட்டாங்கல்ல. நீ போனை போட்டு கேளுங்கிற, இருக்கானா போயிட்டானான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். போடு போடு. அப்போ இந்த காப்பி யாருல போட்டா? ஆத்தாகாரி அந்த வீட்டுல உக்காந்துகிட்டு குடுத்தமிச்சாளா? யாரு போட்டா என்ன? இல்ல ஒத்தோட்டு கேள்வி கேட்டா பதில் சொல்லு. நான் தான் போட்டேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க. நீ போட்டியா? குடிக்கிற மாதிரி இருக்குமா இல்ல கழனி தண்ணி மாதிரி இருக்குமா? ஓ, அவ்வளவு சந்தேகம் இருக்கா? அப்ப என்ன பண்ணுங்க, நீங்களே காப்பி போட்டு குடிச்சுக்கோங்க. வீணா போனவனுக்கு ரோசத்தை பாத்தியால? ஐயாவோட மகன்ல ரோசம் இருக்கத்தானே செய்யும். அப்ப நான் வீணா போனவனா? ஏன் அத விடல, நீ முதல்ல போன போடு. வெறும்பைய செத்துட்டாங்கிற சேதி கிடைச்சதுன்னா காப்பிய தேவையில்லல. ஒருவேளை காய்ச்சல் தாங்காம விரதத்தை விட்டுருந்தா அவனை நான் விட்ட மாட்டேன்ல. உன்னால என் பேர புள்ள உசுருக்கு ஆபத்துன்னு அவனை நான் உண்டியிலன்னு செஞ்சிட மாட்டேன். நானு இருக்க கால் பண்ணுத நான் பண்ணு. அக்கா, அங்கிருந்து இங்க போன் வருது, போயிட்டானா? ஏங்க, சிவபாலன் கிட்ட உங்களுக்கு காப்பி போட்டு தர சொன்னனே, தந்தானா? ஏட்டி பின்னால என்னடி சத்தம்? அது வெறுப்பே சம்மு போயிட்டானா?
அவன் தங்கச்சியெல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவன் எதுக்குங்க போகணும்? சிங்க குட்டி நல்ல ஐட்டம். காய்ச்சல் எல்லாம் போயிருச்சு. விடிய காலையில பச்சை தண்ணியில குளிச்சு சாமி முன்னாடி உட்காந்து கவசம் பாடிக்கிட்டு இருக்கான். ஓம் மாயனே போற்றி, ஓம் மாயனே ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி. என்னது நல்லாயிட்டானா? மைக்கு செட்டுல கேக்குற மாதிரி கவசம் கேக்குதா? ஓம் தினம் உன்னை பணிவோம் போற்றி. ஓம் தினமுன்னை பணிவோம் போற்றி. சம்முவம் பாடுறான், சும்மா கணீர்னு பாடுறான். அம்பட்டு பேரும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காவ. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பேர குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. போய் சொல்லாம சொல்லு. பரணி ஏதாவது அவனுக்கு மருந்து கொடுத்தாளா? ஏங்க, முருகன் திருநீருக்கு மேல ஒரு மருந்து இருக்கா? அண்ணன் திருநீரை தண்ணியில கரைச்சு குடுத்துச்சு, எல்லாமே சரியா போயிடுச்சு. அந்த திண்ணீர் அதுவும் ஒரு மருந்து தானே? விரதம் இருக்கிறப்போ மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு அந்த ஜடாமுடி சாமியார் சொன்னார்களா? ஏங்க, கோட்டி புடிச்ச மாதிரி உளராதீங்க. திருநீரு பிரசாதம், அது ஒண்ணும் மருந்து இல்ல. விரதம் இருக்கிறவ இந்த உலகத்துல யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஐயோ, நீங்க போன வைங்க, நான் கூட சேர்ந்து பாடணும். நீ பாடணுமா? என்னடி இது? ஆமா, வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் பாடுதோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போன்ல கேட்டுக்கிட்டே நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. உமக்கும் புண்ணியம் வந்து சேரும். அரசனே போற்றி, ஓம் மயில் வாகனா போற்றி, ஓம் அன்பே போற்றி. உன்னையும் என்னையும் சேர்ந்து இவங்கள மாதிரி கும்மி அடிக்க சொல்ற என் பொண்டாட்டி.